நிலக்கடலையும் அவளும் சேர்த்து செய்கிற இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உருண்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நிலக்கடலையை வறுத்து எடுத்துடலாம். 1 கப் நிலக்கடலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இங்கே 1 கப் மெல்லுசாக இருக்க சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மெல்லுசாக இருக்க அவல் தான் நல்லா இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் அவலை போட்டு நல்லா பொடி பண்ணதுக்கப்புறமா வறுத்த நிலக்கடலையும் சேர்த்து ஒன்றும் பாதியமா திரிச்சு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கடாயில் 3/4 கப் வெல்லம் 3/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை வெள்ளத்தில் தூசி இருந்தால் அதை வடிகட்டிக்கோங்க. வெல்லம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க நிலக்கடலையும் அவளையும் சேர்த்துட்டு 2 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா இந்தளவு திக்கானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் விருப்பப்பட்டீங்கன்னா நெய்யில் வறுத்த நட்ஸும் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.